இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும். சரி, இந்த தம்ப்நெயில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி என்ன தலையங்கத்துக்கு கீழே நம்ம தியானிக்க போகிறோன்னு சொல்லி. இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அந்த சப்ஸ்கிரைபர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, எந்த விலங்குகள் சுத்தமானவை எவை அசுத்தமானவை என்று நோவாவுக்கு எப்படி தெரியும்? ஹவு டிட் நோவா நோ விச் அனிமல்ஸ் வேர் க்ளீன் அண்ட் விச் வேர் அன்க்ளீன் அப்படின்ற கேள்வியை தான் அவர் கேட்டிருக்கார். அவர் எந்த வசனத்தை குறிப்பிட்டிருக்காருன்னா, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 18-20 வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அப்பொழுது நோவாவும் அவன் குமாரனும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். இப்போ இது எங்கே நடக்குதுன்னா, ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் பேழையிலிருந்து கர்த்தர் இவங்களை இறங்கி போக சொல்கிறாரு. அப்போது இந்த நோவாவின் குடும்பமும் அப்புறம் இந்த சகல மிருகங்கள் ஊரும் பிராணிகள் இதெல்லாம் ஒன்று ஒன்றா இந்த பேழையிலேருந்து இறங்கி வருது. அப்போது நோவா என்ன பண்ணுறாரு, கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சில மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளும் சிலவற்றை தெரிந்து கொண்டு கர்த்தர் பலிபீடத்தில் வச்சு தகன பலி கொடுக்குறார். இப்போது அந்த கேட்ட கேள்வி என்ன அந்த சப்ஸ்கிரைபர்னால், நோவாவுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் சுத்தமான மிருகங்கள்னு? அதிலிருந்து அவர் எப்படி தெரிந்து கொண்டார் பலியிடுறதுக்கு? இதுதான் அவருடைய கேள்வி. இப்போது விலங்குகளில் பார்த்திங்கன்னா எவை சுத்தம் எவை அசுத்தம் என நோவா முன்னதாகவே நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். பிகாஸ் பாருங்கள், அவர் தான் இந்த இவைகளெல்லாம் சரியாக ஜோடி பிரித்து பேழைக்குள்ளே ஏற்றியிருந்தார். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 2-3 வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கணுங்க. பூமி மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும் சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக 7 ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள்னு சொல்லி கர்த்தர் நோவாவுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். அப்போது நோவாவும் அப்படி தான் பிரித்து அழகாக பேழைக்குள்ளே ஏற்றியிருந்தார். ஸோ நோவாவுக்கு ஆல்ரெடி தெரியும் எவை சுத்தம் எவை அசுத்தம்னு. அந்த சுத்தமானதிலிருந்து தான் அவர் எடுத்து பலியிட்டிருக்கிறார். ஆக்சுவலாக நேரடியான கேள்வி என்னென்னா, அந்த பிரதர் கேட்குறது, சரி பிரதர் அதுதான் நான் கேட்குறேன், நோவாவுக்கு எப்படி தெரிஞ்சுது? எப்படி கர்த்தர் சொன்னோன்னு அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கின்னு இதுதான் சுத்தம் இதெல்லாம் அசுத்தம்னு எப்படி அவர் கரெக்டாக பிரித்தார்? ஆக்சுவலாக அந்த வேர்டு ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும்னு இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா எப்ரே பதத்தில் 7 sevens சொல்லப்பட்டிருக்குது. ஸோ 7 pairsன்னு நம்ம சொல்கிறோம், 7 sevensனும் எடுத்துக்கலாம். எனிவே அவர் தான் நோவா தான் அசுத்தமானவைகளில் இப்படியும் சுத்தமானவைகளில் இப்படியும் பிரித்து ஏற்றியிருக்கிறார். கேள்வி என்னென்னா, எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்றது தான். பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிரிச்சிட்டார் சரி, ஆனால் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் சொல்கிறாரு இவர் பிரிக்கிறாருன்னு. ஆனால் எந்த விலங்குகள் சுத்தமானவை எவை அசுத்தமானவை அதை நோவா எவ்வாறு அறிந்து கொண்டார் என்பதை வேதாகமத்தில் எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. இப்படி தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, இப்படி தான் அவர் கண்டுபிடிச்சி இதெல்லாம் எடுத்தார் அப்படின்றத பைபிளில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த வேறுபாட்டை அவர் தெளிவாக அறிந்திருந்தார் என்பதே வெளிப்படையான உண்மை. அதனால தான் கரெக்டாக அவர் பிரித்தார் அப்படின்றது உண்மை. ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அது என்னென்னா, பொதுவாக ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் இந்த மாதிரி பைபிள் வாசிக்கிறவர்களுக்கு இது போன்ற கேள்விகள் எல்லாம் தோன்றவே தோன்றாது. ஜஸ்ட் லைக் தட் அவங்க அப்படியே வாசிக்கிட்டே போயிடுவாங்க. பல விஷயம் புரியாது,
இன்னும் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி வாசிக்க போகும்போது கூட சில விஷயம் சுத்தமாகவே புரியாது, ஆனால் வாசிக்கிட்டே போவாங்க. ஆனால் தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப வேதாகமம் வாசிக்கிறவர்களுக்கு இவ்வகையான சின்ன சின்ன சந்தேகங்களால் வருவது ஆரோக்கியமானதே. இப்படிலாம் வரணும், படிக்கும் போது நம்மளுக்கு இப்படிலாம் தோணணும், நம்மளுக்கு இப்படிலாம் கொஷின் ரைஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம உண்மையாகவே கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு நம்ம படிக்கிறோம். நம்ம வந்து வேதத்தை அந்த மாதிரி நம்ம கேள்விகள் கேட்கறதுக்கு வருது இல்லை அந்த சந்தேகம் எல்லாம், அதுதான் நம்ம கரெக்டாக வாசிக்கிறோன்றதுக்கு ஆரோக்கியமானது. இந்த பிரதர் வந்து கேட்ட கேள்விலாம் நியாயம்தான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதனால் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறேன்னா, பிகாஸ் இப்படி நம்ம திரும்ப திரும்ப படிக்க போகும்போது தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா நம்ம த்ரூஅவுட்டாக படிக்க ஆரம்பித்ததுனால எந்த இடத்துல எதெல்லாம் நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரிய வேண்டி வரும். பிகாஸ் பாருங்கள், மோசேயின் காலத்தில் தான் பாருங்கள், லேவியாராகமும் 11வது அதிகாரத்தில் எந்த பறவைகள், எந்த நில விலங்குகள், கடல் உயிரினங்களில் சுத்தமானவை என்றும் அசுத்தமானவை என்றும் அந்த லேவியாராகமம் 11வது அதிகாரத்தில் தான் குறிப்பிடப்படுகிறத நம்ம பார்க்க முடியும், கர்த்தர் சொல்லுகிறதெல்லாம் இல்லைங்களா. ஆனால் இதை ஜல பிரளயத்திற்கு முன்னரே நோவா தெரிந்து வைத்திருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஆனால் அங்கே தான் அதனால தான் அந்த பிரதருக்கும் நம்மளை மாதிரி பைபிள் திரும்ப திரும்ப வாசிக்கிறவங்களுக்கு டவுட் வரும். இங்கே தானே தேவன் பிரிக்கிறாரு, இவருக்கு எப்படி முன்னதாகவே அப்போ தெரிஞ்சுது, இவர் எப்படி சுத்தம் அசுத்தம்லாம் பிரிக்கிறாரு அப்படின்ற வர்றது நியாயம் தானே. அது மட்டுமல்ல, யோசிச்சு பாருங்கள், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திற்கு முன்னரே கர்த்தருக்கு பலிகள் செலுத்தப்பட்டு வந்தன என்பதையும் நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பிரித்ததற்கு அப்புறம் தான் நீ இப்படி பலி செலுத்தணும், இப்படிலாம் தகன பலி செலுத்தணுன்றது லேவியாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் பலிகள் எல்லாம் முன்னரே ஜலப்பிரளயத்துக்கு முன்னரேவும் செலுத்தப்பட்டு வந்தன. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதியாகமம் 4:4 எடுத்துட்டிங்கன்னா கூட, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான், ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்போது எனவே பலி செலுத்துவதற்கும் சரி, பிற்காலத்தில் உண்பதற்கும் சரி, எந்த விலங்குகள் தகுதியானவை என்பதை கர்த்தர் ஏதோ ஒரு வகையில் மனிதனுக்கு தெரிவித்திருந்தார் என்பதே இதிலிருந்து புலனாகிறது இல்லைங்களா. ஆகையால் விலங்குகளில் எவை சுத்தம் எவை அசுத்தம் என நிச்சயம் கர்த்தர் தான் நேரடியாக நோவாவிடம் சொல்லி இருப்பார் என்றே நான் விசுவாசிக்கிறேன். இங்கே வேதாகமத்தில் சொல்லப்படலை, பட் நான் விசுவாசிக்கிறது நேரடியாக கர்த்தர் தான் சொல்லி இருக்கக்கூடும். முக்கிய காரணம் எப்படி நீங்கள் அதை அழுத்தி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கிய காரணம் என்னவென்றால், ஜலப்பிரளயத்திற்கு முன்னதாக நோவாவும் அவருடைய முன்னோர்களும் இறைச்சியை உண்டதே இல்லை. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவாக தாவரங்களையே கர்த்தர் அளித்தார் என்பதை ஆதியாகமம் 1வது அதிகாரம் 29 30 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலும் ஜலப்பிரளயத்திற்கு பின்னரே இறைச்சி உண்பதற்கான அதிகாரப்பூர்வமான அந்த அனுமதி கர்த்தரால் வழங்கப்பட்டது. நீங்கள் ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1-3 வாசி பாருங்கள், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும், பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும்பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் என்று அதிகாரப்பூர்வமான ஒரு அனுமதி கர்த்தர் எங்கே கொடுக்குறாரு? ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் தான் கொடுக்குறார். ஸோ கண்டிப்பாக அப்படின்னு பார்த்தா விலங்குகள் இல்லை, எவை சுத்தம் எவை அசுத்தம் என நிச்சயம் நோவாவிற்கு கர்த்தர் தான் சொல்லி கொடுத்துருப்பார், வேறு ஆப்ஷனே கிடையாது. அதை தான் நான் விசுவாசிக்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், நோவா வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். கர்த்தருக்கு முன்பாக அந்நாட்களிலே நீதிமானாக இருந்தார். ஆனால் அவர் வந்து ஒரு இன்ஜினியரோ, அவர் வந்து ஒரு டாக்டரோ, அவர் வந்து ஒரு பெரிய டெக்னீஷியனோ கிடையாது. ஆனாலும் அவர் எப்படி ஒரு ஷிப்பை வந்து ஒரு பேழையை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார்? நம்மளுக்கு அங்கே வசனம் சொல்லுது, கர்த்தர் தான் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறார். எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எந்த மரத்தில் எந்த டைப் யூஸ் பண்ணணும், என்ன லென்த், என்ன வித், என்ன பிரெத்து, என்ன ஹைட்டு, இதெல்லாம் நீ எப்படி யூஸ் பண்ணணும், எதை கொண்டு நீ வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து கவர் பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும், கீழே எப்படி நீ பூசணும், இப்படியெல்லாம்
யார் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு? கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு, இவர் ஷிப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அதான் அர்த்தம். ஸோ இல்லைன்னா நோவாவுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அதே போல் தான் ஜலப்பிரளயத்துக்கு முன்னதாக அவர் இதெல்லாம் அசுத்தமானவை, இதெல்லாம் சுத்தமானவை, இதை நீ வேறு பிரித்து இப்படிலாம் ஏற்றணும்னு சொன்னதுக்கு காரணம், ஜலப்பிரளயத்துக்கு அப்புறமா நோவா பலியிட்டதை யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அவர் அனுமதி அளிக்க போகிறார். அப்போது அந்த நேரத்தில் சுத்தமானவைகளை அவன் சாப்பிடுவானா, அசுத்தமானவைகளை அவன் சாப்பிடுவானா, எந்த இறைச்சிகள் எல்லாம்? ஸோ அதில் ஒரு விஷயம் கரெக்டாக முன்குறித்து அவர் அறிவித்திருக்கிறார். எனவே என்னுடைய விசுவாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்விக்கான பதில் அந்த எப்படி அவர் கண்டறிந்தார் என்பதை வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும், ஆப்வியஸ்லி அதை சிருஷ்டிகர் கர்த்தர் தான் அதை சொல்லி கொடுத்துருக்க முடியும். ஏன்னா எத்தனையோ விஷயங்களை அவர் தானே சொல்லி கொடுக்குறாரு. இதையும் அவர் தான் சொல்லி கொடுத்துருக்க கூடும், வேறு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த கேள்விக்கு இதுதான் பதில் என்று நான் விசுவாசித்து இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். இது போன்ற நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் நான் கர்த்தருக்குள்ளே இருந்து சந்தோஷப்படுறேன்னா, அநேகர் சாட்சியாக சொல்லியிருக்கிறாங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய படிக்கிற ஆர்வம், வேதாகமத்தை படிக்கிற ஆர்வத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய வாஞ்சை எனக்கு வருது, அதனால் ரிப்பீட்டடாக வாசிக்கிறேன். வருடத்தில் நீங்கள் எப்படி சீக்கிரமாக 2 monthஸில் ஒரு வாட்டி, 1 monthலன்னு ஒரு வாட்டி எப்படி நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்கன்னு அந்த வருடத்தில் நீங்கள் கொடுக்குற சாட்சி நிமித்தமாக நாங்களும் அப்படி படிக்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்களும் அதை தொடர்ச்சியாக படிக்கிறோம். நிறைய டவுட்ஸ் வருது. அப்புறம் நீங்கள் அதாவது நிறைய டவுட்ஸ் வர்றது மூலயமா சில விஷயங்களை நாங்களும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கும் அதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லும் போது நான் கர்த்தருக்குள்ளாகிறது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நிறைய இந்த மாதிரி கேள்விகள் வரணும், கேள்விகள் கேட்கணும். பிகாஸ் பல கேள்விகள் நீங்கள் கேட்கும் போது தான் அது எனக்கும் படும். சில கேள்விகள் அதை நான் போய் உட்காந்து ஆராய்ந்து படிக்க முடியும், தேவனிடத்தில் கேட்க முடியும். ஏதாவது ஒரு வெளிப்பாடு வந்தால் அதை நான் எடுத்துக்க அந்த காணொலியாக போட முடியுது. ஸோ அதுக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தில் நான் இன்னொரு முறை உங்களை இந்த காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மணவாட்டி சபை இரட்சகராகி இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, ஆமென்.